ஹலோ மக்களே. ஜீ தமிழில் வீராங்கிற சீரியலில் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கிற வைஷ்ணவி அருள்மொழி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அருண் கிரைசர் கூட சூப்பரான ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரியோட நடிச்சுட்டு இருக்கிற வைஷ்ணவி சந்தானத்துக்கும் சசிகுமாருக்கும் தங்கச்சியாக நடித்தாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 2021 ரிலீஸ் ஆன சபாபதி மூவியில் சந்தானத்துக்கு தங்கச்சியாக வைஷ்ணவி நடிச்சிருக்காங்க மஞ்சுங்கிற கேரக்டரில். நான் மிருகமாய் மாற அப்படிங்கிற 2022 மூவியில் சசிகுமாருக்கு தங்கச்சியாக பவித்ராங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. வைஷ்ணவி பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரையில் 7th டே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. இவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. வைஷ்ணவி இனிஷியலாக யூடியூப்பில் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய சில்லாக்கி டும்மா சேனலில் நிறைய வீடியோஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வைஷ்ணவி. 2019 மலர் அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் டிவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடியெடுத்து வச்சாங்க வைஷ்ணவி. இதே வருஷத்தில் விஜய் டிவியில் பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற சீரியலில் சுபாங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. சன் டிவியில் அழகுங்கிற சீரியலில் ரேவதி, தலைவாசல் விஜய் இவங்களுக்கு மருமகளாக நடிச்சிருக்காங்க வைஷ்ணவி. 2020 நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற சீரியலில் சசிந்தருக்கு பேரா நடிச்சிருக்காங்க. 2022 ஜீ தமிழில் செம்பருத்தி அப்படிங்கிற சூப்பர் ஹிட் சீரியலில் கிளைமேக்ஸ் எபிசோடில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. வைஷ்ணவிக்கு முதல்ல நல்ல பேரை வாங்கி கொடுத்த சீரியல்னா அது ஜீ தமிழ் சீரியல் பேரன்பு தான். இந்த சீரியலில் டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க வானதி சண்மதின்னு. விமல் வெங்கடேஷனுக்கு பேரா நடிச்சிருக்காங்க. 2022க்கான பெஸ்ட் மாமியார் மருமகள் அவார்டை வைஷ்ணவியும் ஷமிதாவும் இந்த சீரியலுக்காக வாங்கினாங்க. அதே வருஷம் வைஷ்ணவி ஃபேவரட் ஹீரோயின் அவார்டையும் இந்த சீரியலுக்காக வாங்கினாங்க. 2023 சண்டைக்கோழிங்கிற ஜீ தமிழ் சீரியலில் டாக்டர் ருத்ராங்கிற கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. 2024 நெய்த்தாலி இனிக்கும் அப்படிங்கிற ஜீ தமிழ் சீரியல்லையும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. இதயம் அப்படிங்கிற ஜீ தமிழ் சீரியல்லையும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. பாரதி ராஜா மூவியில் நடிக்க வந்த வாய்ப்பை வைஷ்ணவி ஏன் நழுவ விட்டாங்க? அந்த ஒரு வாய்ப்பு தெரியாமல் நழுவ விட்டதுனால ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கிறாங்க வைஷ்ணவி. தனக்கு இப்போ இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு காரணம் தன்னுடைய நடிப்பு திறமையில நம்பிக்கை வச்சு வாய்ப்பு கொடுத்த ரமணகிரி வாசன் மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டால்வார்ட்ஸ் தான் காரணம்னு சொல்கிறாங்க வைஷ்ணவி. 2024 ஷீ அவார்ட்ஸ் இவங்களை ஆனர் பண்ணியிருக்காங்க தி மோஸ்ட் டிசைரபிள் ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல்னு. இது பேரன்பு சீரியலில் அவங்க நடித்ததுக்காக கிடைச்ச அவார்ட். வீரால எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோயினாக இருக்கிற வைஷ்ணவிக்கு மேலும் மேலும் பல நல்ல ரோல்ஸ் கிடைச்சி அவங்க கெரியரில் இன்னும் சாதிக்கணும்னு நம்ம வாழ்த்துவோம். ஸ்டார்ஸ் பற்றி இன்னும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் அஸ். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ஸில் சந்திப்போம்.